மருத்துவ கழிவுகளை கொண்டு வரக்கூடிய வாகனங்களை பறிமுதல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை இட்டிருக்கிறது. வாகனங்களை பறிமுதல் செய்து ஏல நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, நீதிமன்ற உத்தரவின் விவரங்கள் என்ன? பூங்குழலி, மருத்துவ கழிவுகள் கொண்டு வரும் வாகனங்கள் தொடர்பான வழக்கில் மிக முக்கியமான உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக மருத்துவ கழிவுகளை கொண்டு வரும் வாகனங்களை பறிமுதல் செய்து ஏல நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழக காவல்துறை தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழிகாட்டுதல்களை பிறப்பித்திருக்கிறது. மேலும் தமிழகத்திற்கு மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவது தீவிரமான குற்றமாகும், இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என நீதிபதி புகழேந்தி காட்டமான ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சிபு என்பவர் கடந்த வருடம் தனக்கு சொந்தமான வாகனத்தில் மருத்துவ கழிவுகளை கன்னியாகுமரி பகுதியில் கொட்டியது தொடர்பாக தன்னுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. எனவே தன்னுடைய வாகனத்தை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். கீழமை நீதிமன்றம் அதற்கான அனுமதியை மறுத்துவிட்டது. மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என ஒரு வழக்கினை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர்கள் ஆஜராகி மனுதாரர் வாகனம் விதிமுறைகளை மீறி கேரள மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொண்டு வந்து கொட்டது, இதனை அனுமதிக்க முடியாது என கூறினார். இந்த வழக்கு விசாரணைகள் முடிந்து இன்றைக்கு நீதிபதி புகழேந்தி தீர்ப்பளித்தார். அதில் குறிப்பாக மருத்துவ கழிவுகளை கையாள்வதற்கு பல்வேறு சட்ட விதிகள் உள்ளது. குறிப்பாக 75 கிலோமீட்டர் தாண்டி மருத்துவ கழிவுகளை கொண்டு போக கூடாது எனவும் மருத்துவ கழிவுகளை 48 மணி நேரத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் என பல்வேறு விதிகள் உள்ளது. ஆனால் இதனை எதையும் பின்பற்றாமல் தமிழகத்திற்குள் கொண்டு வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தீவிரமான குற்றச் செயலாகும். மேலும் உள்ளாட்சி சட்ட விதிகள் படி மருத்துவ கழிவுகளை கொண்டு வரும் வாகனங்களை பறிமுதல் செய்து அதனை உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான விதிகளும் உள்ளது. அதையும் தமிழகம் செய்யவில்லை. எனவே இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர், உள்துறை செயலாளர், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், உள்ளாட்சித்துறை செயலாளர் ஆகியோரை நீதிமன்றம் தாமாக முன்வந்து சேர்ப்பதோடு இதுபோன்ற விதிமுறைகளை மீறி மருத்துவ கழிவுகளை கொண்டு வரும் வாகனங்களை பறிமுதல் செய்ய உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை அந்தந்த தலைமைச் செயலாளர்கள் பிறப்பிக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.